மக்களுக்கான தேவையா அல்லது சாணக்கியன் முதலமைச்சராக வேண்டும் என்ற தேவைக்கா இது சம்பந்தமாக அதிகம் பேசுகின்றீர்கள்? மாகாண சபை தேர்தல் மக்களுக்கு பிரயோசனம் இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. கேள்விக்கு நீங்கள் இன்னும் நேரடியாக பதில் வழங்கவில்லை. சாணக்கியன் அவர்களுக்கு முதலமைச்சராக வேண்டிய தேவை இருக்கின்றதா என்று அரசாங்கத்துக்கும் சரி, எதிர்கட்சிக்கும் சரி, சர்வதேச நாடுகளுக்கும் சரி இந்த ஒன்றிணைவு ஒரு பெரிய ஒரு அழுத்தமாக இருக்கின்றது. அவர் சொன்னதிலிருந்து நான் விளங்கி கொண்டது, எதிர்காலத்திலே ஒரு நிறைவேற்று அதிகார முறை கொண்ட ஒரு பிரதமர் உருவாக சிஸ்டத்துக்கு அவர் போறார்களான்ற ஒரு விஷயம் நேற்று எங்களுக்கு வெளியே வந்தது. எந்த நாட்டுக்கும் பலமான எதிர்கட்சி தலைவர் தற்போதைய சூழ்நிலையிலே எதிர்கட்சி தலைவர் ஒரு பலமான ஒருவராக இருக்க வரும், அதிலே மாற்றம் இல்லை. ஜனாதிபதிக்கும் சாணக்கியனுக்கும் ஏதாவது டீல் இருக்கின்றதா? அப்போ அவர் டக்குன்னு செலிபிரேட் ஐஜி தெரியுமான்னு திரும்பி சொல்றார். ஆனால் ஐஜிக்கு என்ன தெரியாது. அது மாதிரி ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் கௌரவ பாராளுமன்றத்தில் அவர் 90ஆம் ஆண்டுகளில் குருக்கள் மடத்தில் புலிகளால் கடத்தி கொள்ளப்பட்ட காத்தாங்குடி முஸ்லீம்கள் தொடர்பில் நசீர் அகமது அவர்கள் பயன்படுத்திய ஒரு வசனம் தான் இந்த நிர்வாக பயங்கரவாதம் என்று. அது கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர் என்பதை பகிரங்கமாக நான் சொல்லியிருக்கின்றேன். நான் இப்போ இந்த இணக்கப்பாடையும் இல்லாமல் செய்கிற மாதிரியான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. பல சிறிசேனா அவர்கள் ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்றது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு திருமணம் எப்போதுன்னு கேட்டிருக்கிறார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். டாக் வித் ரியாஸ் ஹாரிஸ் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு புதிய தோற்றம், ஒரு புதிய பயணம், ஆனால் ஒரே திசையில் பயணிக்கும் இந்த நிகழ்ச்சியூடாக உண்மையான நம்பகத்தகுந்த காலத்துக்கு ஏற்ற தகவல்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியூடாக சமகால அரசியல் விடயங்கள், அதே போன்று காலத்துக்கு தேவையான பல நிகழ்ச்சிகளை வழங்குவதற்காக நாங்கள் பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதன் ஒரு அங்கமாகத்தான் டாக் வித் ரியாஸ் ஹாரிஸ் நிகழ்ச்சியூடாக நீங்கள் தற்போது இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய டாக் வித் ரியாஸ் ஹாரிஸ் நிகழ்ச்சியின் முதலாவது அதிதியை நாங்கள் அறிமுகம் செய்தோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியவர்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம் ரியாஸ். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். புதிய நிகழ்ச்சி. நன்றி ரியாஸ். நான் நினைக்கின்றேன் உங்களுடைய இந்த புதிய பயணத்திலே நீங்கள் வெற்றி அடைய வேணும். மக்களுக்கு நேர்மையாக உங்களுடைய கருத்துகளையும் உங்களுடைய செய்திகளையும் நீங்கள் வெளிக்கொண்டு வருவீங்கிற நம்பிக்கை இருக்குது. நீண்ட காலமாக இந்த ஊடகத்துறையிலே ஒரு நேர்மையான ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் வைத்து இந்த நட்பேரையும் நன்மதிப்பையும் வைத்து இந்த உங்களுடைய புதிய பாதையிலே வெற்றி அடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாங்கள் நிகழ்ச்சிக்கு நேரடியாக செல்வோம். பாராளுமன்ற உறுப்பினரே, தற்பொழுது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் உங்கள் கட்சி அதிகளவிலே பேசுகின்ற, நீங்களும் அதிகளவிலே பேசுகின்றீர்கள். குறிப்பாக ஜனாதிபதியை சந்தித்து சம்பந்தமாக நீங்கள் கலந்துரையாடினீர்கள். உண்மையிலேயே இந்த மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டிய தேவை மக்களுக்கான தேவையா அல்லது சாணக்கியன் முதலமைச்சராக வேண்டும் என்ற தேவைக்கா இது சம்பந்தமாக அதிகம் பேசுகின்றீர்கள்? ரியாஸ், இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமானது உங்களுக்கு தெரியும். நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட முதலிருந்தே இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ந்தும் குரல் கொடுத்த ஒரு விடயம்தான் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அது இந்த புதிய சட்ட சிக்கலால் மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்ட காலப்பகுதிக்கு முதல் 2013ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று கடுமையான அழுத்தங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அழுத்தத்தினால் தான் அந்த தேர்தலை நடந்தது. குறிப்பாக மாகாண சபை தேர்தல் முறைமையை நாங்கள் முழுமையான ஒரு தீர்வாக எங்களுடைய கட்சி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தற்பொழுது அரசியலமைப்பிலே இருக்கிற 13ஆம் திருச்சட்டத்தினூடாக இருக்கிற மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துவதனூடாக குறைந்தபட்சம் அந்த மாகாண சபை முறைமையினூடாக குறைந்தபட்சம் அதிகார பகிர்வு மற்றும் அதிகார பரவலாக்கல் அதிலே தமிழ் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமென்றது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இதிலேயும் மாகாண சபை தேர்தல் மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. என்றால் இன்று அதாவது பாடசாலைகள், அதிகளவான பாடசாலைகள் மாகாண சபை அமைச்சின் கீழே இருக்கிற பாடசாலைகள், அதிகமான வைத்தியசாலைகள் மாகாண சபையின் கீழே இருக்கிற வைத்தியசாலைகள், நீர்ப்பாசனமாக இருக்கட்டும், விவசாய திணைக்களமாக இருக்கட்டும், அனைத்தும் அதிகாரம் பகிரப்பட்ட விடயங்கள். அப்போ இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறாமல் ஆளுநருடைய கட்டுப்பாடிலே இருக்கும் ஒரு காலப்பகுதி அண்மையிலே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. மஹிந்த தேசப்பிரியா அவர்கள் கூட ஒரு கருத்தரங்களை சொல்லியிருந்தார். மாகாண சபையிலே தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி இல்லாமல் அதிகாரிகள் மாத்திரம் செயல்படுவதுன்றது அது ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு சிஸ்டமாக இருக்காது. அதிலே பல குறைபாடு இருக்குது. இன்று உங்களுக்கு தெரியும்,
சாதாரண ஒரு இடமாற்றம் செய்யறால் கூட அதிலே இது நான் சொன்ன மாகாண சபை முறைமை தேவை, மாகாண சபை வேணும், அதிகார பகிர்வு வேணும் என்று சொல்கிற ஏனைய விடயங்கள் சொன்னீங்க, அது கட்சி என்று மக்கள் புரிந்து கொள்கிற கூடிய வகையாக சொல்கிறேன். சாதாரண ஒரு ஆசிரியருடைய இடமாற்றம் என்றால் கூட இயங்கும் மக்கள் பிரதிநிதிகள் உள்ள மாகாண சபை தேர்தல் இருந்தால், மாகாண சபை இயங்குமாக இருந்தால் அது ஒரு பிரியோஷ்டமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, முதலீடுகள் கொண்டு வருவதாக இருக்கட்டும், மாகாணங்கள் இருக்கிற பல தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் மாகாண சபை தேவை. இன்று என்னுடைய கேள்விக்கு நீங்கள் இன்னும் நேரடியாக பதில் வழங்கவில்லை. சாணக்கியன் அவர்களுக்கு முதலமைச்சராக வேண்டிய தேவை இருக்கின்றதா? எனக்கு முதலமைச்சராக வேண்டிய தேவை இல்லை. மாகாண சபை தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் அவ்வாறு முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க வேண்டிய எந்த தேவையும் உங்களுக்கு இல்லையா? இல்லை, இலங்கை தமிழரசு கட்சியிலே முதலமைச்சர் வேட்பாளர்களை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு கலந்துரையாடலும் நடைபெறவில்லை. கட்சியினுடைய முடிவு தான் என்னுடைய முடிவாக இருக்கும். ஆம், மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பாக தமிழ் முஸ்லீம் கட்சிகளுடைய ஒற்றுமை மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக அமைகின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே கடந்த காலங்களில் தமிழ் முஸ்லீம் கட்சிகள் இணைந்து முதலமைச்சர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். தற்பொழுது நீங்கள் 6 கட்சிகள் இணைந்து ஒரு பொது மேடையை உருவாக்கி இருக்கின்றீர்கள். தற்பொழுது மாகாண சபை தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் முதலமைச்சர் தெரிவு சம்பந்தப்பட்ட விடயத்திலே எவ்வாறு தமிழ் முஸ்லீம் கட்சிகள் இணைந்து செயற்பட போகின்றன? அது மாகாண சபை தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு, மாகாண சபை தேர்தல் நடைபெறும் காலப்பகுதியில் அதை பற்றி நாங்கள் பேசலாம். தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் பேரவை என்ற பெயரிலே நாங்கள் இருக்கிறது மிக முக்கியமாக 3 காரணங்களுக்கு. ஒன்று, புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வர வேணும் என்றதை அழுத்தம் கொடுக்கிறதுக்கு. அதிலே அந்த அரசியலமைப்பு எவ்வாறு வர வேணும், அதில் என்ன உள்ளடக்கம் என்றதை பற்றி எங்களுக்குள்ளே நாங்கள் இணக்கப்பாடற்றவும் இல்லை, நாங்கள் அது சம்பந்தமாக பேசவும் இல்லை. என்றால் புதிய அரசியலமைப்பை கொண்டு வர்ற திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்தால்தான் அதை என்னன்றதை பற்றி பேசலாம். அப்போ நாங்கள் புதிய அரசியலமைப்பை கொண்டு வர சொல்லி அழுத்தம் கொடுக்கிறோம். மாகாண சபை தேர்தலை நடத்த சொல்லி அழுத்தம் கொடுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த காணி விடயங்கள் சம்பந்தம். அப்போ அதிலே மாகாண சபை தேர்தல் அறிவித்த பிறகு நாங்கள் எப்படி நடந்து கொள்வது, எப்படி நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறது, என்ன மாதிரியாக அதை நாங்கள் எதிர்கொள்கிறதுன்றதை நாங்கள் முடிவெடுக்கலாம். இன்று வரைக்கும் நாங்கள் இந்த 6 கட்சியில் இணைந்து செயல்பாடு சம்பந்தமாக பகிரங்கமாக சொல்லியிருக்கிறோம். இது ஒரு தேர்தலுக்கான ஒரு மேடை அல்ல. இது இந்த எங்களுடைய பொதுவான இந்த விஷயங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு தளமாகத்தான் நாங்கள் அதை பயன்படுத்தும். இந்த அழுத்தம் கொடுத்ததற்கான தளம் என்று கூறுகின்ற பொழுது வெளியிலே பல விடயங்கள் தற்பொழுது பல கருத்துக்களை கூறுகின்றார்கள். குறிப்பாக இது அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற அழுத்தத்தை விட எதிர்க்கட்சிக்கு கொடுக்கின்ற ஒரு அழுத்தமாக இது அமையப் போகின்றது. குறிப்பாக பலமான ஒரு எதிர்க்கட்சி நாட்டுக்கு தேவை. ஆகவே இவ்வாறாக எதிர்க்கட்சிக்கு விடுக்கின்ற ஒரு பலமான ஒரு சக்தியாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கூட்டணி உருவாகுவதாகவும் ஒரு பொதுவான மேடை உருவாகியுள்ளதாகவும் கூறுகின்றார்கள். உண்மையிலேயே தற்பொழுது பலமான ஒரு எதிர்க்கட்சி இல்லை என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? சரியாஸ், அதில் பலமான எதிர்க்கட்சி என்று நீங்கள் சொல்லுவது 159 ஆசனங்களை கொண்ட ஒரு கட்சியை, பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சி இருக்கும் பொழுது 225 ஆசனங்கள்லே எப்படியோ அரசாங்கம் ஒரு சூப்பர் மெஜாரிட்டி, அதாவது ஒரு மிகவும் ஒரு பலமான ஒரு அரசாங்கமாக இருக்கும் பொழுது 60 பேர் கொண்ட ஒரு எதிர்க்கட்சி, 60 பேர் கொண்ட எதிர்க்கட்சியிலையும் 12 கட்சிகள் அதில் இருக்கின்றது. 60 பாராளுமன்ற உறுப்பினர் 12 கட்சிகளிலே. அப்போ கட்சிகளுக்குள்ள வேறுபாடு இருக்குது, கட்சிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது. அப்படியான ஒரு சூழலே பாராளுமன்றத்தில் இருக்கிற எதிர்க்கட்சியை பார்த்து ஒரு பலவீனமான எதிர்க்கட்சி இல்லாட்டி ஒரு என்று கூற முடியாது. என்றால் எப்படியும் 150 ஆசனம் ஒரு அரசாங்கத்துக்கு இருந்தால் அது ஒரு பலமான அரசாங்க கட்சியாக இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த தமிழ் பேசும் மக்களினுடைய அரசியல் பேர்வை என்று அழைக்கிற எங்களை நாங்கள் எதிர்க்கட்சியை பலப்படுத்துறதுக்கோ எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கோ இல்லாவிட்டால் ஆளுங்கட்சியை பலப்படுத்துறதுக்கோ ஆளுங்கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி அல்ல. இது எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக அழுத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு தளமாகத்தான் பயன்படுது. இது சம்பந்தமாக பல்வேறு தரப்பினர் பல்வேறு தரப்பு இது சம்பந்தமான வெவ்வேறு கதைகளை கருத்துக்களை சொல்லி இதை ஒரு ஒரு கோணத்திலே தள்ள வடிக்கிட்டால் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். இதனுடைய நோக்கத்தை நாங்கள் தெளிவாக இதிலே விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் ரியாஸ், இன்று அரசாங்கத்துக்கும் சரி எதிர்க்கட்சிக்கும் சரி சர்வதேச நாடுகளுக்கும் சரி இந்த ஒன்றிணைவு ஒரு பெரிய ஒரு அழுத்தமாக இருக்கின்றது. ஏன் அது அழுத்தமாக இருக்குது என்று சொன்னால் இவ்வளோ காலமாக நாங்கள் தனித்தனியாகத்தான் எங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். நேற்றைய தினம் கூட மலைய மக்களுடைய காணி உரிமை சம்பந்தமாக 6 கட்சியிலும் ஒரு அணியாக நின்று அந்த விடயத்தின் சம்பந்தமாக நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம்.
6 கட்சியிலும் ஒரு அணியாக நின்று மாகாண சபை முறைமை வேணும் என்று சொல்கிறோம். கடந்த காலத்திலே என்ன நடக்கும்? நாங்கள் மலைய தமிழ் கட்சிகள் வந்து மலைய மக்களுடைய காணி உரிமையை பற்றி பேசுவோம், நாங்கள் அரசியலமைப்பை பற்றி பேசலாம், இன்னொரு சிலர் மாகாண சபையை பற்றி பேசலாம். அப்போ நாங்கள் ஒரு அணியாக குரல் கொடுப்பது அரசாங்கம், எதிர்கட்சி, மற்ற இன்னும் சில நாடுகளும் இலகுவாக சொல்லுவார்கள், உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, தமிழ் பேசும் தரப்புக்கு என்ன விருப்பம் தேவை என்று அவங்களுக்கே தெரியாது. இப்போ இனி வந்து இந்த சாற்று சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகும். தற்பொழுது அரசாங்க தரப்பிலிருந்து பார்க்கின்ற பொழுது அரசாங்கத்துக்கு நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பெரும்பான்மை அதிகாரம் பலம் இருக்கின்றது, பாராளுமன்றத்திலும் கூட மக்களுடைய ஆதரவும் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே எதிர்க்கட்சிகளை, குறிப்பாக தமிழ் பேசும் கட்சிகளை அரசாங்கம் கவனத்தில் கொள்வதில்லை என்ற நோக்கத்தோடு இந்த பொது மேடை உருவாக்கப்பட்டதான ஒரு விடயம் பேசப்படுகிறது. உண்மையிலேயே அதுவும் ஒரு காரணமா? இல்லை, இதிலே அரசாங்கத்துக்கு மக்கள் அதிகாரம் இருக்குது, செல்வாக்கு இருக்குன்றது தமிழ் பேசும் பிரதேசங்களிலே சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால், பாராளுமன்ற தேர்தலில் அரசாங்க கட்சிக்கு 25% வாக்குகள் கிடைத்திருந்தால் 75% வாக்குகள் எதிராக கிடைத்திருக்கு. நாங்கள் இந்த எங்களுடைய பேரவையில் இருக்கிற கட்சியிலே எடுத்தோம்னு சொன்னால், அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களித்த அவ்வளோ பேரையும் எண்ணிக்கை எடுத்திங்கன்னா அரசாங்கத்தை விட கூட ஆதரவு இந்த அமைப்பு இந்த பேரவையில் இருக்கிற கட்சிகளுக்குள்ளே தான் இருக்கின்றது. அது ஒரு விடயம். மக்கள் செல்வாக்கு என்று சொல்றது இல்லையா, அரசாங்கத்தை விட ஆதரவு உங்களுடைய இருக்கிறது எவ்வாறு கூறுகின்றீர்கள்? ஏனென்றால் வாக்கு நீங்கள் தேர்தல் முடிவுகளை வைத்து சொன்னால், ஏனென்றால் யாழ் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால், யாழ் மாவட்டத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இலங்கை தமிழரசு கட்சியும் இணைந்தெடுத்த வாக்குகளுடைய எண்ணிக்கையை பார்த்தால் அரசாங்கத்தை விட பெருமளவு அதிகமான வாக்குகள். மலையகத்திலே நீங்கள் முற்போக்கு தமிழ் கூட்டணியையும் சிடபிள்யூசியையும் எடுத்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தை விட கூட வாக்கு இருக்குது. முஸ்லீம் தரப்பை பிரதித்துவப்படுத்துகிற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸையும் நீங்கள் இணைத்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தோட கூட வாக்கு இருக்குது. அப்போ வாக்கை வைத்து மாத்திரம் சொல்கிறதாக இருந்தால் அரசாங்கத்தோட கூட செல்வாக்கு எதிர்கட்சியில் இருக்கிற இந்த கட்சிகளுக்கு இருக்கின்றது. அது ஒரு விடயம். 2வது விடயம், கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே முடிவுகளை பார்க்க வேண்டும். வடக்கு கிழக்கிலே ஒரு ஆசனத்தை ஒரு சபையை கூட அவங்களால பிடித்து வெல்ல முடியாத ஒரு சூழல் அரசாங்கத்துக்கு. அப்படி பார்த்தால் மக்கள் முழுமையாக அரசாங்கத்தை நிராகரித்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த விடயங்களை வைத்து கொண்டு அரசாங்கத்துடன் நாங்கள் பேச வேணும், எங்களுக்கு செல்வாக்கு இருக்கின்ற அரசாங்கத்தை காட்டுன்றதையும் தாண்டி எங்களுடைய இந்த அடிப்படை விஷயங்கள், காணி விஷயங்கள் இப்படி கணக்கு இருக்குது. நாங்கள் அதை டீட்டெயிலாக போகிறோம், அது சம்மந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த விடயங்களுக்கு அரசாங்கத்திலே இருந்து ஒரு முடிவெடுக்க வேணும், அரசாங்கத்தை ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு முடிவெடுக்க பண்ண வேணும்ன்றதுக்காக தான் இருக்கணும். இதிலே உண்மையிலே பல விடயங்கள். இப்போ நேற்று கூட்டத்திலே வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம், ஜனாதிபதி ஒரு சமீட்சையை தந்ததாக நான் கருதுகின்றேன். ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாகினால் அதிலே ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு பிரதமர் இருப்பார். ஜனாதிபதி எங்களுக்கு சொன்னார், தன்னுடைய நிலப்பாடை சொல்லும் பொழுது சொன்னார், நாட்டு மக்களுடைய வாக்கால் தெரிவு செய்யப்படுற ஜனாதிபதிக்கு பாராளுமன்றத்துக்குள்ளே எந்த பொறுப்பும் இல்லை. அப்போ பாராளுமன்றத்திற்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வர தலைவர்களுக்கும் நாட்டிலே இருக்கிற ஒரு தலைவருக்கும் இடையில் எந்த ஒரு இடைவெளி என்றால், அந்த நாட்டு மக்களுடைய முகம் கொடுக்குற பிரச்சனைகள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் முன்வைப்பீங்க. ஜனாதிபதி அதில் சம்பந்தப்படாதவர். அந்த வகையிலே அவர் சொன்னதிலிருந்து நான் விளங்கி கொண்டது, எதிர்காலத்திலே ஒரு நிறைவேற்று அதிகார முறை கொண்ட ஒரு பிரதமர், பாராளுமன்ற பெரும்பான்மையில் தெரிவு செய்யப்படுற ஒரு பிரதமர் உருவாகிற சிஸ்டத்துக்கு அவர் போகிறார்களான்ற ஒரு விஷயம் நேற்று எங்களுக்கு வெளியே வந்தது. இப்போ ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 2 வருஷம் 9ஆம் மாதம் வந்தால் முடிவடைய போகுது. காலம் அவங்களுக்கு 2 வருஷம் கொடுத்துருக்கிறோம் அவங்களுடைய திட்டங்களை முன்வைக்காத பட்சத்தை தான் இப்படியான நகர்வுகளுக்கு நாங்கள் போகணுதா இருக்குது. ஜனாதிபதிக்கு மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக மிக தெளிவாக சொன்னாங்க. எங்களை பொறுத்தளவிலே ஜனாதிபதியும் அதை விளங்கி கொண்டார். அவர் தொடர்ச்சியாக தெரிவுக்குழுவினுடைய முடிவு வந்த அப்புறம் பார்ப்போம், தெரிவுக்குழுவினுடைய முடிவு வந்த அப்புறம் நாங்கள் எல்லா கட்சி தலைவரும் இதிலே ஒரு கட்சி பேச்சுவார்த்தைக்கு போனால் ஜனாதிபதி ஒரு தரம் சொன்னால் தெரிவுக்குழு முடிவு சொன்னால் நாங்கள் ஒரு தரம் சொல்லலாம். நான் நேற்று தினம் எல்லா தலைவர்களும் இல்லை, இந்த தெரிவுக்குழுன்றது காலம் முடித்தடிக்க செய்கிற ஒரு முயற்சி. 6 கட்சிகளுடைய பிரதிகள் பலமாக சொல்லும் பொழுது அதில் ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கின்றது. மலைய மக்களுடைய காணி உரிமை சம்பந்தமாக ஜனாதிபதி சொன்ன விடயங்களிலே இந்த பல விடயங்களிலே நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்காக கடுமையான அழுத்தத்தை கொடுத்திருந்தோம். இந்த அழுத்தம் கொடுக்காவிட்டால் அரசாங்கம் என்ன செய்யும்? மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், திருப்தியாக இருக்கிறார்கள், காலத்தை கடத்தி விடுவார்கள். ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர்
பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தனியாக ஜனாதிபதி சந்தித்ததாக தற்பொழுது சமூக ஊடகங்கள் பேசப்படுகின்றது. 10 நிமிடங்கள் ஜனாதிபதியை தனியாக சந்தித்ததாக. ஜனாதிபதிக்கும் சாணக்கியனுக்கும் ஏதாவது டீல் இருக்கின்றதா? ஒரு டீலும் இல்லை ரியாஸ். ஜனாதிபதியை நான் தனியே சந்திக்க வேண்டிய தேவை இருக்கவும் இல்லை, தனியே சந்திக்க முயற்சி எடுக்கவும் இல்லை. குறிப்பாக ஜனாதிபதிக்கு தலையடியாக வரக்கூடிய ஒரு விடயம், அதே போல் எங்களுக்கும் ஒரு பிரச்சனையாக வரக்கூடிய விடயத்தை பற்றி அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றால் அது மிக முக்கியமான ஒரு விடயம். என்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆளுகையிலே இருக்கிற மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய நூலகம் திறப்பு விழாவுக்கு நாங்கள் ஜனாதிபதியை பிரதம அதிதியாக அழைத்து அந்த நூலகத்தை நாங்கள் திறந்து வைத்தோம். அந்த நூலக திறப்பு விழாவிலே ஜனாதிபதிக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை என்ற எங்களுடைய நகரபிதா சிவம் பாக்கிநாதன் ஐயா அவர்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்தார். அந்த மாநகர சபையினுடைய நூலகத்தினுடைய இறுதி கட்டுமான வேலையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக கேட்டிருந்தார். அந்த நிதி ஒதுக்கீடை ஜனாதிபதி வழங்குறதாக சொல்லியிருந்தார். ஆனால் அண்மையிலே விசாரித்த பொழுது இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே அந்த முன்மொழிவுகள் உள்வாங்கப்படவில்லை என்றது தெரிய வந்தது. அப்போ இது ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமவிட்டால் ஜனாதிபதிக்கும் கூடாது. நாங்கள் ஜனாதிபதியை அழைத்து எங்களுடைய இந்த நூலகத்தை அவருடாக திறந்ததினூடாக நாங்கள் எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்த்த அந்த நிதி கிடைக்காவிட்டால் எங்களுக்கும் பாதகம். அப்போ அதுக்கான ஒரு 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 யோசனை ஒன்றை நான் ஜனாதிபதிக்கு சொல்லியிருந்தேன். அந்த யோசனை என்னன்னு சொன்னால், ஜனாதிபதியினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய உரை, அந்த உரையிலே அவர் இந்த மாநகர சபைக்கான நிதி ஒதுக்கிறதாக சொன்னார். அந்த பட்ஜெட் ஹெட்ஸை அவங்க மாற்றிக்கொள்ளலாம். இந்த விடயத்தை சொல்கிறதுக்கு ஜனாதிபதிக்கு நான் சென்ற பொழுதுதான் அவர் வாங்க இதை பற்றி பேசுவோம் என்று சொல்லி என்னை அழைத்து சென்றாரே தவிர டீல் ஒன்றும் இல்லை. அதே போல் ஜனாதிபதி மட்டக்களப்பு வருகை தந்த பொழுது இந்த ஒரு 2 வீதிகளுக்கான நிதி ஒதுக்கிறதாக அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரைக்கும் அந்த நிதி மட்டக்களப்புக்கு கிடைக்கவில்லை. அப்போ இந்த விடயத்தையும் அவருடைய கவனத்துக்கே நான் எடுத்து சொன்னேன். மற்றது இன்னொரு விஷயம், நாங்கள் ஒரு புதிய ஒரு டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக நான் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட காலபாதையில் வடக்கு கிழக்குக்கான கனெக்டிவிட்டி, அதாவது தொடர்புகளை அதிகரிக்கணும். அதாவது போக்குவரத்து தொடர்புகள், அது விமானமாக இருக்கட்டும், தலைமன்னார் ராமேஸ்வரம் கப்பலாக இருக்கட்டும், காங்கேசன்துறை துறைமுகமாக இருக்கட்டும், மட்டக்களப்பு விமான நிலையமாக இருக்கட்டும், பலாலி விமான நிலையமாக இருக்கட்டும், இந்த விடயங்கள் சம்பந்தமாக நான் தொடர்ச்சியாக கரிசனோடு இருக்கிறவர். அப்போ இது சம்பந்தமாக பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை கூட்டம், சிவில் ஏவியேஷன் கூட்டத்தில் பேசுகிற விடயங்களை வைத்துக்கொண்டு சில முன்மொழிகளை அவருக்கு அதுவும் வழங்கியிருக்கின்றேன். அந்த முன்மொழிகள் சம்பந்தமாக அவரிடம் நான் கேட்டிருந்தேன். அவரும் தான். ஜனாதிபதியை சந்தித்ததன் பின்னர் நீங்கள் அனைவரும் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்தீர்கள். எதற்காக எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்தீர்கள்? ரியாஸ், இதிலே நாங்கள் இந்த பேரவையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்ததிலே இன்னும் பல விடயங்களை நாங்கள் செய்ய முடியும். அதாவது ராஜதந்திர ரீதியாக சில நகர்வுகளை எடுக்கலாம், சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம், சில அழுத்தங்களை கொடுக்கலாம், செய்யக்கூடிய விஷயங்கள். நான் சொல்வது இது நாங்கள் இணங்கி செய்ய போகிறோம் என்று இணங்கின விஷயம் என்று சொல்லல, நான் சொல்கிறேன் இப்படியான விஷயங்களை செய்யக்கூடும் என்று. நாங்கள் பொதுவாக மக்கள் கருத்தரங்களை செய்யலாம், மக்களை ஒன்று திரட்டி இந்த எங்களுடைய கோரிக்கைகளுடன் மக்கள் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லலாம். இப்படி பல விடயங்களை நாங்கள் செய்யலாம். இப்படியான பல விடயங்களை நாங்கள் செய்வதாக இருந்தால் ஒரு முறை ஒன்று இருக்கின்றது. முதலாவது கட்டமாக நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்து இந்த விடயங்களை சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது மக்கள் விரும்பினாலோ இல்லையோ, நாங்கள் விரும்பினாலோ இல்லையோ, இன்று அல்ல, ஒரு நாட்டிலே எதிர்க்கட்சி தலைவர் என்றது அவர் தான் தலைவர் இன் வெயிட்டிங் என்று சொல்லுவார்கள். அதாவது ஆல்டர்னேட் லீடர்ஷிப். இலங்கையை பொறுத்த மட்டிலே தற்போது ஒரு பலமான எதிர்க்கட்சி தலைவர் தேவை என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? எந்த நாட்டுக்கும் பலமான எதிர்க்கட்சி தலைவர் தற்போதைய சூழ்நிலையிலே எதிர்க்கட்சி தலைவர் என்றால் ஒரு பலமான ஒருவராக இருக்க வரும், அதில் மாற்றம் இல்லை. அது சம்பந்தமாக நாங்கள் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பலமானவராக இல்லையான்றதை பற்றி நான் பேச வரவில்லை. ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அது சம்பந்தமாக? இல்லை, அவருடைய இருக்கிற பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு அவர் செய்யக்கூடிய விடயங்களை தான் அவர் செய்யலாம். அவருக்கு இருக்கிற பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு மன்னிக்கணும், அவருக்கு இருக்கிற உறுப்பினருடைய எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/2 பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவரிடம் கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது ஒரு குறைந்த அளவு எண்ணிக்கையோடு இருக்கிற ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கும் இருக்கிற அழுத்தம் கொடுக்கக்கூடிய இருக்கிற கெப்பாசிட்டியும் கொஞ்சம் குறைவு தான். அது அவருடைய தனிப்பட்ட ரீதியாக அவருடைய பிரச்சனை இல்லை, அது அந்த சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் நான் சொன்ன வந்த விஷயம், எதிர்க்கட்சி தலைவரை நாங்கள் ஏன் சந்தித்தோம் என்று சொன்னால், பொதுவாக எதிர்க்கட்சி தலைவர் என்றால் அவர் தான் அடுத்த ஆல்டர்னேட்டிவ், அதாவது மாற்று தலைவராக இருப்பார். அவருக்கும் நாங்கள் எங்களுக்கு இந்த என்னத்துக்காக நாங்கள் இந்த
ஒன்றியம் இல்லாட்டி இந்த பேரில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்ற செய்தியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் சொல்ல வேண்டிய இந்த செய்தி சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் பல இடங்களில் புலையான கருத்துக்களை விதைத்திருந்தார்கள். இது நாட்டை பிரிக்கிறதுக்கான செயல்பாடு, இது தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்து இது சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடு, இது ஒரு இனவாதமான செயல்பாடு, இப்படி பல கருத்தில் இருந்தது. இந்த விடயங்கள் சம்பந்தம் அவருக்கு நாங்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறோம். நேரடியாக பார்க்க போனால் அந்த உங்களுடைய மேடையில் இருக்கின்ற பல கட்சிகளுடைய உறுப்பினர்கள், குறிப்பாக அந்த கட்சியினை பொறுத்தமட்டிலே மனோ கணேசனுடைய கட்சியாக இருக்கலாம் அல்லது ரவுஃப் ஹக்கீமுடைய கட்சியாக இருக்க ரிஷாட் பதியுன் ஆகிய அனைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இருக்கின்ற பங்காளி கட்சிகள். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பங்காளி கட்சிகளினுடைய தலைவரை நீங்கள் போய் சந்தித்திருக்கீர்கள். ஏன் அப்படியாக இருக்கும் பொழுது இது ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு எதிரான ஒரு கூட்டணியா? இல்லை, அது அப்படியாக நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன் நீங்கள் அந்த கூட்டமைப்பிலே அதாவது அந்த கூட்டமைப்பிலே அவங்க சேர்ந்து கொண்டது, இது உண்மையிலே அந்த கூட்டமைப்பில் இருக்கிறவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் நான் அறிந்த வகையிலே அந்த கூட்டத்திலே இருந்தாலும் கூட சுவாதீனமாக அவங்களுடைய கட்சியில் முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது என்றால், கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் வந்த பொழுது தமிழ் முற்போக்கு கூட்டணி நான் நினைக்கின்றேன் வரவு செலவு திட்டத்திலே சஜித் பிரேமதாசாட கட்சி எடுத்து அதே நிலப்பாடை எடுக்கவில்லை என்றால், மலைய மக்களுடைய தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வின் காரணமாக அவங்க நான் நினைக்கிறேன் அந்த வரவு செலவு திட்டத்தை சில ஆதரவுகளை வழங்கியிருந்தார்கள். அப்படி அது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சின்னத்திலே சில மாவட்டங்களிலே போட்டி போட்டாலும் மட்டக்களப்பிலே மரம் சின்னத்திலே தான் முஸ்லீம் காங்கிரஸ் போட்டி போட்டது. அம்பாறை மாவட்டத்திலே மயில் சின்னத்திலே தான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போட்டிட்டது. அப்போ அதனால் அதை ஒன்றை வைத்து கொண்டு அவர்கள் அந்த கூட்டமைப்புக்கு எதிரான கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க என்று சொல்லி கருதுவது தவறு. அதிலே பொதுவான இந்த விடயங்களிலே அவங்களுக்கு தனித்துவமான நிலப்பாடு இருக்கலாம் தானே. அதிலே ஐக்கிய மக்கள் சக்தி அதை தடை செய்ததாக நானும் பார்க்கவில்லை. அடுத்ததாக தற்பொழுது இந்த முதலமைச்சர் சம்பந்தமாக பேசுகின்ற போது, குறிப்பாக மாகாண சபை தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது முதலமைச்சராக யார் வரப்போகிறார் என்ற பிரச்சனையும் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழக முதலமைச்சரின் ஆதரவோடு தான் வடக்கிலே போட்டியிடப் போவதாகவும் முதலமைச்சராக வரப்போவதும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? தமிழக முதலமைச்சருடன் ஆதரவுடன் அவர் களமிறங்க போகிறார் என்று சொல்லி ராமநாதன் அர்ச்சுனா சொல்லி சரி வராது. அது தமிழக முதலமைச்சர் தான் சொல்ல வரும். அப்படி சொன்னால் அதை பற்றி கருத்து சொல்லலாம். ஆனால் அவர் பாராளுமன்ற இது ஒன்று இருக்குது, அந்த விவேக்ட படம் ஒன்று இருக்குது, அதிலே சொல்வார் அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போக போலீஸ் நிப்பாட்டிக்க சொல்வார். சொல்வார் எனக்கு ஐஜியை தெரியும், அந்த ஐஜிபியை தெரியும், இன்ஸ்பெக்டர் ஜெனரல். அப்போ அவர் டக்குன்னு செலிபிரிட்டி ஐஜியை தெரியுமா திரும்பி சொல்வார், ஆனால் ஐஜிக்கு என்ன தெரியாதுன்னு. அது மாதிரி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கௌரவ பாராளுமன்றத்தில் அவருக்கு கௌரவ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்னு சொன்னால் நாங்கள் அதை பற்றி கூடுதலாக கவனம் செலுத்தலாம். ஆனால் ராமநாதன் அர்ச்சுனா அவருடைய ஆதரவுடன் இறங்குறார் என்று சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக தன்னை பார்க்க. நீங்கள் அவரை அந்த கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்திலிருந்து வெளியேற்றிய விடயம் சம்பந்தமாக அந்த இடத்திலே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நடந்து கொண்ட விதம் சம்பந்தமாகவும் நீங்களும் கருத்துக்களை தெரிவித்தீர்கள். அந்த சம்பவத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை ரியாஸ், இதிலே எங்களுடைய கட்சியை சேர்ந்த பலர், இன்னும் சிலர் சாணக்கியன் அவர் எதற்காக அர்ச்சுனா அவர்களுக்கு குரல் கொடுத்தார், சாணக்கியன் அவர்கள் அர்ச்சுனா அவர்கள் குரல் கொடுத்திருக்க கூடாது, சாணக்கியன் அவர்கள் ஏன் இதுக்கு குரல் கொடுத்தவர் என்ற அர்ச்சுனாவுடைய சில விடயங்கள் சம்பந்தமாக மௌனமாக இருக்கிறார். நான் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருடைய விவகாரங்களை பற்றி கருத்து சொல்ல நான் விருப்பப்படவில்லை. அது சரியா பிள்ளையான்றது மக்கள் தீர்மானம் எடுப்பார்கள். அதிலே அவர் சொன்ன கருத்துகள் சம்பந்தமாகவோ அது சரிப்பில்லை என்று பார்க்குற நீதிவான்மையில் நான் பார்க்க விரும்பவில்லை. ஆனால் அந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நடைபெற்ற சம்பவம் அது ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு பிரச்சனையாக தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அரசாங்கத்தின் இருக்கிற ஒரு அமைச்சர், மக்களுடைய வாக்கால் தெரிவு செய்யப்படாத ஒரு அமைச்சர், அந்த மாகாணத்துக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டு அந்த அமைச்சர் அந்த இடத்துல ராமநாதன் அர்ச்சுனா அவர், நாங்கள் காணொலியை பார்க்கும் பொழுது ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கதிரிலே இருக்கிறார். அமைச்சர் தான் அந்த இடத்துக்கு இவருடைய கையை பிடித்தோ ஏதோ ஒரு அந்த கலக்கலப்பு ஏற்படுறதுக்கு ஆரம்பம் அமைச்சர் தான். அதுக்கு பிறகு இவரை வெளியேற சொல்வதோ போலீஸாரை விட்டு இவரை வெளியிலே அப்புறப்படுத்துவது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். என்றால் அவர் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி. அவரை அந்த சபையிலிருந்தே வெளியேற்றுவதென்றது அனுமதித்தால் அது சரி என்று சொன்னால் நாளைய தினம்
வடக்கு கிழக்கிலே மாத்திரமல்ல எதிர்க்கட்சியிலே இருக்கிற எவர் கூட்டத்திலே எந்த குழப்பம் வந்தாலும் என்றால் கூட்டங்களிலே குழப்பங்கள் வருவது வழமை என்றால் எதிர்க்கட்சியை சேர்ந்த நாங்கள் பிரதான எதிர்க்கட்சியை சேராவிட்டாலும் இன்று வடக்கு கிழக்கிலே தேசிய மக்கள் சக்தி எங்களை தான் எதிரியாக பார்க்கிறார்கள். நாங்கள் அவர்களை எதிரியாக பார்க்கவில்லை. நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதியுடன் பேசுகிறோம். நாங்கள் மாவட்டத்துக்கு அமைச்சர் மேயர் வந்தால் எங்களுக்கும் அறிவிக்க சொல்லி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார்கள். அவர்கள் தான் எங்களை எதிரியாக பார்க்கிறார்கள். அப்படியான ஒரு சூழலில் நாளைய தினம் அர்ச்சுனா அவர்களுக்கு நாங்கள் நடக்கிறதை பார்த்துட்டு நாங்கள் சரியென்றிருந்தால் நாளைய தினம் எங்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடக்கக்குள்ளே இவருமே குரல் கொடுக்க இருக்க மாட்டார். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுடைய செயற்பாடுகள் குறிப்பாக பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகள் காணப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட இந்த விடயம் இடம்பெற்றது. அதன் காரணமாகத்தான் இவ்வாறு இடம்பெற்றதாக சில வேளை அமைச்சர் நினைத்திருக்கலாம். நீங்கள் அதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, நான் அந்த சம்பவம் நடந்த இடத்துல நான் இருக்கவில்லை. நான் மீண்டும் சொல்கின்றேன், அவருடைய செயல்பாடுகளை பற்றி நான் கருத்து சொல்கிறதுக்கு அது அவர் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி. அவருடைய கருத்துக்களை பற்றி மக்கள் தான் அந்த மக்களுடைய வாக்கால் வந்தால் அது மக்கள் பார்த்து கொள்வார்கள். அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் கருத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த சம்பவம் அன்றைய நாளிலே நடந்த அந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். என்றால் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு கூட்டத்தை விட்டு போலீஸாரை விட்டு அகற்றுவதுன்றது பாராளுமன்றத்திலே கூட அப்படி செய்ய மாட்டார்கள். அப்போ ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே சிறப்புரிமை இருக்கின்றது. பாராளுமன்றத்துக்கு வெளியிலே இருக்கிற கூட்டங்களில் அப்படி சிறப்புரிமை இல்லாவிட்டாலும் கூட அதெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்ன்ற ஒரு பதவிக்கு அது அப்படியான விடயங்களை அனுமதிக்க முடியாது. ஆனால் நான் ஏன் அனுமதிக்க முடியாது என்று சொன்னால், ஒரு அமைச்சர் எழும்பி வந்து கையை பிடிக்கிற மாதிரி அந்த காணொலியை பார்த்து தான் நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு அர்ச்சுனா அவர்கள் எழும்பி சண்டை பிடிக்க அப்படி என்ற வேறு விஷயம். இது அமைச்சர் தான் எழுப்பி வாரார். அப்போ அந்த காணொலியில் இருக்கிற விடயங்களை பார்க்கும் பொழுது அர்ச்சுனா அவர்களை அப்படி போலீஸாரை விட்டு வெளியேற்றுவதற்கு முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். நாம் தொடர்ந்து பேசுவோம். குறிப்பாக உங்களுடைய இந்த எமது நேர்காணல் சம்பந்தமாக நாங்கள் எமது ஃபேஸ்புக்கிலே பதிவிட்டிருந்தோம். அதன் பொழுது பலர் உங்களிடம் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். அனைத்து கேள்விகளும் சில கேள்விகள் ஒரே மாதிரியான கேள்வி இருக்கு. அதனால் சில கேள்வி நான் தவிர்த்து செல்கின்றேன். கேள்விகளினுடைய பதில்களையும் நாங்கள் சுருக்கமாக முடித்துக்கொள்ளும். என்னால் நேரம் சென்று கொண்டிருப்பதனால் முகமது ஃபர்ஹான் என்பவர் ஒரு நீண்ட விளக்கத்தை வழங்கிவிட்டு இறுதியாக அவருடைய சுருக்கமான கேள்வி, இன் விச் ஏரியாஸ் த என்பிபி டன் பெட்டர் அண்ட் விச் ஏரியாஸ் ஹஸ் ஃபெயில்ட் என்று கேட்டிருக்கிறார். குறிப்பாக அரசாங்கம் நல்லா செய்திருக்கிற விடயங்களை சில இடங்களில் நல்லா செய்யவில்லை என்று சொன்னால், இந்த இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் மற்றது ஸ்டேட், அதாவது அரசாங்கம் என்று அழைக்கப்படுற சில அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணைகள், குறிப்பாக நான் நேற்றைய தினம் கூட பார்த்திருந்தேன், வசந்த கரண்ணா கூட போன்ற இராணுவ கடற்படை தளபதியாக இருந்தவருக்கு எதிரான நடவடிக்கை, இப்படியான பல நடவடிக்கைகளை உண்மையிலே அது வரவேற்க வேண்டிய விடயம். அது நானும் பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றேன். நாங்கள் அதனால தான் சில விடயங்களை ஈஸ்டர் குண்டுடி பிளேஸ் நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கத்தினுடைய ஆதரவை அந்த விடயங்களை வழங்குகிறோம். அரசாங்கம் சொல்லலாம், இல்லாட்டி அரசாங்கத்தில் இருக்கிற சில அடிமுட்டாள்கள் சொல்லலாம், எங்களுக்கு 159 இருக்குது, எங்களுக்கு இன்னொரு கட்சியில் ஆதரவு தேவையான உலக நாடுகளும் மற்றும் அரசாங்கத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்களும் ஜனாதிபதி போன்றவர்கள் அந்த எங்களுடைய ஆதரவு அந்த விடயங்களை தங்கள் இருக்கின்றதை உண்மையிலே பெருமளவிலே மதிக்கிறார்கள். அரசாங்கம் எந்த விடயத்திலே கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால், சரியாக என்னை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் இன்று அமெரிக்கன் டாலருடைய பெறுமதி இலங்கை ரூபாவோடு ஒப்பும் பொழுது 340 ரூபாய் அடைந்திருக்கு. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கத்தை பாரப்படுத்தும் தற்பொழுது அரசாங்கத்தை இந்த அரசை பாரப்படுத்தும் பொழுது ஒரு அமெரிக்கன் டாலருடைய பெறுமதி 287 இருந்தது. அது மாத்திரமல்ல, புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கும், புதிய முதலீடுகளை கொண்டு வருவது, இப்படியான விடயங்களிலே அரசாங்கம் திருப்தி அடையக்கூடிய வகையிலே அவங்களுடைய செயல்பாடு. ஆனால் எதிர்பார்க்காத விதத்திலே ஒரு பூகோள பிரச்சனையை எதிர்கொண்ட, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் பிரச்சனை, அந்த போர் சூழலுக்கு பிறகு 320 இருந்தது 340க்கு வந்ததை தவிர, போர் சூழல் வர முதலே 287 இருந்தது 320க்கு வந்தது. அப்போ போர் சூழலுக்கு போர் சூழலால் 320லிருந்து 40க்கு போனது சம்பந்தமாக பல விஷயங்கள் இருக்குது. தொடர்ச்சி ஒரேடியாக
எத்தனையோ வாகனங்களுக்கு எல்சி ஓப்பன் பண்ண விட்டது. அது எங்கேயோ இருந்து அந்த தகவல் வழியிலே வந்தது. இதில் டீட்டெயில் சுருக்கமான பதிலெண்டுபடியாக டீட்டெயிலாக போயில இன்னொரு இடம் வந்துட்டால் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதுன்னு சொல்லி அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்னது. மாகாண சபை தேர்தலை ஒரு ஆண்டுக்குள் நடத்தும் என்று அரசாங்கம் சொன்னது. எரிபொருளுடைய விலை குறைப்போம் என்று சொன்னது அரசாங்கம் சொன்னது. மின்சாரத்துடைய விலை குறைப்போம்னு சொன்னது அரசாங்கம் சொன்னது. அதிலிருந்து இன்று அரசாங்கத்துக்கு எதிராகவும் சில ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கு. இந்த நிலக்கரி விஷயமாக இருக்கட்டும், இந்த எல்சி திறந்த விஷயத்திலையும் கூட சர்ச்சையில் இருக்கின்றது. ஆனால் அந்த விடயங்களிலே அரசாங்கம் சரியாக செய்தது போதாதுன்னு நான் நினைக்கின்றேன். மற்றும் ஒரு கேள்வி ABS ஷாலிம் என்பவர் கேட்டிருக்கின்றார். 90ஆம் ஆண்டுகளில் குருக்கள் மடத்தில் புலிகளால் கடத்தி கொள்ளப்பட்ட காத்தாங்குடி முஸ்லீம்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் போலியான குற்றச்சாட்டுக்களை சபையில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தமிழரசு கட்சியினதும் சாணக்கியன் அவர்களினதும் நிலைப்பாடு என்ன? கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் என்ன சொன்னார்ன்றதை நான் பார்க்கவில்லை. அப்போ அது போலியானதா இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. குறுக்க மடத்திலே நான் நினைக்கிறேன் அகழ்வு பணிகள் ஆரம்பித்து தான் இதுவரைக்கும் அதிலே எந்த மனித எச்சங்களும் கண்டெடுக்கப்படவில்லை. எங்களுடைய நிலப்பாடு நாட்டிலே எந்த இடத்துல இப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றதோ அது யார் செய்தாலும் அது சம்பந்தமாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதிலே இந்த குறிப்பிட்ட சகோதரர் குறிப்பிட்ட நேரடியாக குறிப்பிட்ட குற்றச்சாட்டையும் கூட நாங்கள் சொல்லலாம் அது ஒரு போலியான குற்றச்சாட்டுங்க. நிரூபிக்கப்படும் வரைக்கும் எந்த விடயத்தையும் முழுமையான ஒரு முடிவாக கொண்டு வர முடியாது. இப்போ மட்டக்களப்பிலே அம்பாறை மாவட்டத்திலே எத்தனையோ குற்றச்சாட்டு இருக்கின்றது. வீரமுனையிலே எத்தனையோ தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், ஊர்காவல் படையால் முஸ்லீம் ஊர்காவல் படையால் என்று சொல்லப்படுகின்றது. திராயக்கோனிலே கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ அங்கே அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களும் இஸ்லாமிய மக்களுடைய ஊர்காவல் படையால் இப்படி கொல்லப்பட்ட மக்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ இதிலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக அனைத்து விடயங்களையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அடுத்ததாக ஜெசீம் பின் அலியார் என்பவர் நீண்ட ஒரு கேள்வி. அதில் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அதிகார பகிர்வுத்தோடு உங்கள் பார்வை என்ன என்று கேட்கின்றார். சுருக்கமாக பதில் வழங்க முடியாது, ஆனால் சுருக்கமாக தான் பதில் வழங்க வேண்டும். இல்லை, அதாவது எல்லா மக்களும் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற மக்களும் ஒரு நாட்டுடைய தேசிய இனம் என்ற அந்த அடையாளத்துடன் அந்தந்த பிரதேசங்களிலே தங்களுடைய விடயங்களை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய வகையாக இருக்க வேண்டும். அது மத்திய அரசாங்கம் அந்த அதிகாரங்களை தாங்கள் நினைத்தபடி தாங்கள் விரும்பாவிட்டால் பறிக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடாது. மீள பெற முடியாத அதிகாரங்கள் தமிழ் பேசும் மக்களுடைய கையிலே இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த பிரதேசங்கள் தமிழ் பேசும் மக்களே அந்த பிரதேசங்களுக்கான தேவையான தீர்மானங்களை நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அப்படியான அதிகார பகிர்வு தான் நல்லது. சஃபீர் கலீல் என்பவர் கேட்டிருக்கின்றார். தமிழ் பேசும் சிறுபான்மை கட்சிகள் யாவும் காலம் கடந்து ஒரே நேர்கோட்டில் சங்கமிப்பதற்கான மறைமுக மற்றும் தூண்டல் காரணங்கள் எதுவும் இருக்கின்றதா? இது காலம் கடந்து இல்லாட்டி எல்லாத்துக்கும் ஒரு சரியான காலம் வரும். அந்த காலத்திலே தான் அந்தந்த விடயங்கள் நடைபெறும். 70களிலே ஒரு காலம் இருந்தது, அப்படியான ஒரு சூழல் உருவாகியது. இப்பொழுதும் அப்படியான ஒரு காலம் உருவாகிருக்கு. அதுக்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். இதிலே ஒன்றிணைந்தது புலையண்டு ஒருவரும் சொல்லலை. இதிலே ஒன்றிணைந்தது ஒரு பேசும் பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கு. இதுவே ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கின்றேன். மற்றும் ஒரு கேள்வி, பாராளுமன்றத்திலே ஆரோக்கியமான எதிர்க்கட்சியை அமைக்க எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் கூறியுள்ள ஆலோசனைகள் என்ன? உண்மையை சொல்ல போனால் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் இந்த ஆலோசனையும் வழங்கவில்லை. ஆனால் உண்மையிலே எதிர்க்கட்சி தலைவருடைய அலுவலகத்தினூடாக நான் நினைக்கிறேன் எதிர்க்கட்சி இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றது, சமனான வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. எதிர்க்கட்சியிலே பிரதான எதிர்க்கட்சி ஆகிய தாங்கள் தான் கூட நேரம் எடுத்து பேசுகின்ற எல்லாம் இல்லை. அப்படி அவருக்கு நான் நேரடியாக ஆலோசனை எதுவும் வழங்கவில்லை. கூறினாலும் தற்போது பகிரங்கமாக கூற முடியாது, அப்படி தானே? சரி, அடுத்த கேள்விக்கு போகின்றார். அவரே தான் கேள்வி எழுப்புகின்றார். நீதிக்காக குரல் எழுப்பும் நீங்கள் மட்டக்களப்பு மாவட்ட அரச இயந்திரத்தில் காணப்படும் நிர்வாக பயங்கரவாதத்துக்கு எதிராக ஏன் மௌனமாக இருக்கின்றீர்கள்? இல்லை ரியாஸ், இது நசீர் அகமது அவர்கள் பயன்படுத்திய ஒரு வசனம் தான். இது நிர்வாக பயங்கரவாதம் உண்டு. மட்டக்களப்பிலே நிர்வாக பயங்கரவாதம் இருக்கின்றது இக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு அரசு அதிகாரிகள் தங்களுடைய கடமையை தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்துக்குள்ளே தான் செய்யலாம். இதிலே அரச பயங்கரவாதிகள் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் பல குழப்பங்கள் இருக்கின்றது. அண்மையிலே கூட
மட்டக்களப்பிலே ஆரையம்பதி பிரதேசத்திலே செல்வா நகர் என்ற பிரதேசத்திலே ஒரு மயானம் மைதானத்துக்கும் ஒரு தனியார் ஒருவர் தனக்கு உறுதி இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அதிலே சர்வே டிபார்ட்மெண்ட்லே பார்த்தால் அது அரச காணி. அப்போ அந்த விடயத்தை ஒரு மத ரீதியாக இல்லாட்டி சமூக ரீதியான பிரச்சனையாக மாற்றி ரெண்டு தரப்பும் சில தரப்புகள் தமிழ் தரப்புகள் சொல்வார்கள் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் காணி பிடிக்கிறார்கள். ஆனால் அது தனிநபர். அந்த தனிநபர் என்ன சொல்லுவார், இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்னுடைய காணியை உள்ளே போடுறார்கள் இல்லைன்னு. அதிலே அரசு அதிகாரி என்ன செய்யலாம், இருக்கிற ஆவணங்களை பார்த்து சரியான தீர்ப்பை தான் வழங்கலாம். அது அப்படி இந்த சகோதரர் எதுக்காக அரச பயங்கரவாதம்ன்றதை சொன்னார்ட்டு தெரியும். அவர் பிரக்கெட்டில் போட்டிருக்கார் எல்லை பிரச்சனை காணி வள பங்கீடு. இல்லை, அது காணி வள பங்கீடுன்னு சொல்கிறது அதிலே அது ஒரு தனிநபர் ஒருவருக்கு காணி இல்லைன்னு சொன்னாரியா, இன்றைக்கு இருக்கும் உரிமை நீங்கள் போய் விண்ணப்பிக்கலாம். அதிலே காணி வள பங்கீடுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. அதுக்கு காணி ஒருவருக்கு வழங்குறதா இருந்தால் அவருக்கு வேறு அரச காணி இருக்கக்கூடாது, கடந்த காலத்தில் அரச காணி பெற்றெடுத்து இருக்கக்கூடாது, சில கிரைட்டீரியா இருக்கின்றது. அப்போ வள பங்கீடு என்று சொல்லி அரசு அதிகாரிகளுடைய தலையிலே அதை போடுவது தவறு. முருகன் துணை என்பவர் கேட்டிருக்கின்றார், தமிழ் பேசும் சிறுபான்மை கட்சிகள் இணைவு என்பது சிறுபான்மை மக்களின் நலன் சார்ந்த சிறுபான்மை ஒற்றுமையா, இல்லை என்றால் இப்போதைய அரசாங்கத்தை எதிர்த்து எதிர்க்கட்சிக்கு ஆதரவு அளிப்பதற்காகவா? நாங்கள் ஏற்கனவே அதனை பேசிவிட்டோம். அதே போல தான் ஒரு ஆலோசனை, இந்த போலி பேரில் வாரர்களுடைய கேள்விகளை தவித்துக் கொள்வது நல்லது. முருகன் துணை என்று சொல்லி ஒருவர் இந்த நாட்டிலே இருக்கிறாரான்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. என்றால் இல்லாட்டி உங்களுடன் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இந்த கேள்விக்கும் பதிலளிப்பேன். ஆனால் இப்படியான கேள்வியிலையும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பதிலும் அளித்து விட்டுருக்கோம் ஏற்கனவே. ஆனால் எதிர்காலத்தில் இப்படி எனக்கு வரும். அடுத்ததாக ஒருவர் கேட்டிருக்கின்றார், சதாசிவம் நிரஞ்சன் ராஜா என்பவர், வீட்டு கட்சியில் இன்னும் தலைமைத்துவ பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது, இதற்கு காரணம் என்ன? வீட்டு கட்சியிலே தலைமைத்துவ பிரச்சனை இருக்கிறதுக்கான காரணம் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இருக்கிறதுனால், நீதிமன்றத்திலே வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கட்சியிலே இருக்கிற 99 விதமானவர்கள் இணக்கப்பாடில் இருந்தாலும் ஒருவர் மாத்திரம் அதை முடித்துக் கொள்வதற்கு விருப்பப்படவில்லை. அது கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர் என்பதை பகிரங்கமாக நான் சொல்லியிருக்கின்றேன். தொடர்ந்தும் அதே பிரச்சனையாக காணப்படுகின்றது. தொடர்ந்தும் அதே பிரச்சனை என்று சொன்னால், அண்மையிலே கூட நீதிமன்றத்திலே அந்த வழக்கு வந்த பொழுது பரவலாக பேசப்படும்படியும் அந்த இடையூறு மனுதாரராக கொண்டு வரப்பட்டவர் அவருடைய வாகனத்திலே தான் அவருடன் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கின்றார். அப்போ அவர் இடையூறு மனுதாரராக இணைத்துக் கொள்வதென்று சொன்னால் இன்னும் காலம் போகும். அதை அவரை எடுக்கிறதா இல்லையான்ற காலம் அந்த விவாதம் போகும். அப்போ உரிய நாங்கள் எல்லாருமா சேர்ந்து நீதிமன்றத்திலே அந்த வழக்கை முடிக்கிறதுக்கான ஒரு யோசனை சொன்னாங்க. இந்த முறையிலே போனால் வழக்கு முடியும். அவர் புதிய தெரிவுகள் நடந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதுக்கு அவர் இணங்கவில்லை என்றால் நாங்கள் எப்படி முடிக்கிறது? நீங்கள் சுமந்திரனை தலைவராக மாற்ற வேண்டும் எண்ணத்தில் அவ்வாறு பேசுகின்றீர்களா? ரியாஸ் பகிரங்கமாகவே கௌரவ சுமந்திரன் அவர்கள் தலைவராக வர வேண்டும் என்று நான் தலைவர் தெரிவு நடந்த காலப்பகுதியில் பேசிய ஒருவர். ஆனால் நீதிமன்றத்திலே இருக்கிற வழக்குக்கு பிறகு நாங்கள் முன்வைத்த யோசனையிலே அடுத்த தலைவராக வர போகிறவர் ஏற்கனவே இந்த தலைமைத்துவ போட்டியிலே போட்டு இருவரும் வரக்கூடாதுன்றதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அடுத்த தலைமைத்துவத்தில் ஒரு யோசனை நாங்கள் முன்வைத்தது, திருப்பி ஒரு தலைவர் தெரிவு நடந்தால் அது வாக்கெடுப்பு இல்லாமல் ஏகமனதான ஒரு முடிவாக வர வேணும். என்றால் இந்த வாக்கெடுப்பு நடத்தினபடியினால தான் முதலாவது முறையாக இந்த பொதுச்சபை உறுப்பினருடைய எண்ணிக்கை சரியாக பார்க்கப்பட்டது. இது ஒரு நீண்ட பதில். இந்த வளமையாக ரியாஸ் தலைவர் தெரிவு நடந்தால் சம்பந்தன் ஐயா தலைவராகவோ மாவேண்ணன் தலைவராகவோ செயலாளராக இவர்கள் வந்தால் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு போகிறது. இது முதலாவது முறையாக ஏகமனதான ஒரு முடிவு இல்லாத காரணத்தினால்தான் வாக்கெடுப்பு வந்தது. வாக்கெடுப்பு கொண்டு வந்தபடியே தான் பொதுச்சபையினுடைய எண்ணிக்கை எது சரியானது எது பிழையானது வந்தது. அப்போ அடுத்த ஒரு தெரிவு நடக்கும் பொழுது வாக்கெடுப்பு ஒன்றும் இல்லாமல் ஏகமனதான ஒரு தெரிவுக்கு போகணும். ஏகமனதான ஒரு தெரிவுக்கு போகிறதா இருந்தால் சுமந்திரனுக்கு ஆதரவானவர்கள் சுமந்திரன் தலைவராக இருந்தால் அதை விரும்புவார்கள், ஸ்ரீதரனுக்கு ஆதரவானவர்கள் ஸ்ரீதரன் தலைவராக இருந்தால் விரும்புவார்கள். நாங்கள் ஒரு சிலர் ஒரு யோசனையை முன்வைத்து நாங்கள் இவர்கள் 2 பேரையும் தவித்து ஒருவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் ஏகமனதாக பிரச்சனை முடியும். சுமந்திரன் தலைவராக கொண்டு வர வேண்டும் என்றதுக்காக நான் இந்த யோசனையை சொல்லவில்லை. ஸ்ரீதரன் அல்லது சுமந்திரன் கட்சியினுடைய தலைவராக அல்லாமல் சாணக்கியனுக்கு தலைவராக வருவதற்கான ஏதாவது நோக்கம் இருக்கு? நான் இப்போ இந்த இணக்கப்பாடையும் இல்லாமல் செய்கிற மாதிரியான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அப்படியான எண்ணங்களை நாங்கள் சொல்லவில்லை. எங்களுடைய
மூத்த தலைவர் CVK சிவஞானம் ஐயா இப்பொழுது பதில் தலைவராக இருக்கிறார். ஒரு தலைவர் தெரிவு நடந்தார். அவர் தலைவராக இருக்கிறது நான் நினைக்கல ஒருவரும் அதை எதிர்பார்க்கல. ஆம், மற்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது. சிவா என்பவர் கேட்டிருக்கின்றார், இலங்கை தமிழரசு கட்சி நிகழ்நிலை காப்பு சட்டம் தமிழ் மக்களுக்கு எதிரானது என்று எதிர்ப்பு தெரிவித்தது. நீங்களும் இந்த சட்டத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் பெரும் எதிர்ப்பை காட்டினீர்கள். ஆனால் ஏன் உங்கள் மீதான அரசியல் விமர்சனம் முன்வைத்த தமிழ் தேசியவாதிகள் மீது சட்டத்தில் வழக்கு தாக்கல் செய்தீர்கள்? யார் கேள்வி எழுதி கேட்டிருக்க? சிவா என்பவர். சிவா, அதுவும் ஒரு ஃபேக் ஐடிதான். இல்லை, ஏனென்றால் இந்த அந்த எழுத்துக்களை பார்க்கும் பொழுது இந்த கேள்வியை எழுதக்கூடியவர் யாருன்றது எனக்கு ஓரளவு தெரியுமா தான் கேட்டான். ரியாஸ், மீண்டும் சொல்கின்றேன், தமிழரசு கட்சி நிகழ்நிலை காப்பு சட்டம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட்லே ஆன்லைன் சேஃப்டி கமிஷன், இது இந்த சட்டத்தை பற்றி தெரியாதவர்கள் எவ்வளோதான் சொன்னாலும் சில மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நாங்கள் அன்றும் இன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆன்லைன் சேஃப்டி கமிஷன். அதாவது அந்த ஒரு கமிஷன் ஒன்றை உருவாக்கினால் அது இன்றைய நிலையிலே பார்த்தால் ஆனந்த விஜயபாலுடைய தலைமையிலே ஒரு குழு ஒன்று நியமிப்பார்கள், 5 பேர் கொண்ட குழு. அந்த குழு தான் தீர்மானங்களை எடுக்கும், இது சரியது பிள்ளை என்று. நாங்கள் என்ன சொன்ன, நாங்கள் அன்றும் சொன்னது இன்றும் சொல்கிறது, அந்த அதிகாரங்களை நீதிமன்றத்துக்கு வழங்குங்கள். நீதிமன்றத்திலே ஒருவர் குற்றம் செய்திருக்காரா இல்லையாண்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்கிறதுலே தவறில்லை. அது நீதிமன்றங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து போட்டு தான் முடிவு சொல்லும். அப்போ சிலருடைய எதிர்பார்ப்பு தாங்கள் எதையும் எழுதலாம், எப்படியும் எழுதலாம், இன்னும் செய்யலாம், போலியாகவும் எழுதலாம், உண்மைக்கு புறம்பான செய்தியும் எழுதலாம், சட்ட நடவடிக்கை இருக்கக்கூடாமல் இருக்க வேணும், ஒரு நாட்டை சட்டங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் அப்படி சொல்லவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியுடைய மிக தெளிவான நிலைப்பாடு ஆன்லைன் சேஃப்டி. நாங்கள் அந்த விவாதத்திலே நானும் பேசியிருந்தேன், நீங்களும் அதில் செய்தியை அன்று வாசித்திருப்பீங்கள் சில நேரம். ஆன்லைன் சேஃப்டி ஆக்டினுடைய அந்த நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது உச்ச நீதிமன்றம் சில விடயங்களை சொல்லியிருந்தது, அதுக்கு சவாலுக்கு உட்படுத்திய பொழுது அந்த சொன்ன திருத்தங்களை உள்ளடக்கி கொண்டு வந்தால் எதிர்கட்சி இருக்கிற அனைத்து கட்சியிலும் அதுக்கு ஆதரவு தருவதாக கூட பேசப்பட்டது. அப்போ அதிலே இந்த நாங்கள் கடுமையாக எதிர்த்தது, இன்றும் அதை எதிர்க்கிறோம், ஆன்லைன் சேஃப்டி கமிஷன். இன்றும் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் அமெண்ட் பண்ணப்பட வேணும். இந்த ஆன்லைன் சேஃப்டி கமிஷன்றது முழுமையாக இல்லாமல் போகணும். நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டாம் என்று இவரும் சொல்ல முடியாது தானே. நான் நீதிமன்றத்துக்கு தான் நேரடியாக சென்றிருக்கின்றேன். நாளைய தினமும் நீதிமன்றத்துக்கு செல்கின்றால் இலங்கை நீதிமன்றத்துக்கு போகலாம் என்று எப்படி சொல்லுவது? ஆம், மற்ற கேள்விகளும் அதை நாங்கள் பேசின விடயங்களை தான் அதை நான் மீண்டும் கேட்கவில்லை. முக்கியமான ஒரு கேள்வி இருக்கின்றது, நான் இறுதியாக கேட்க ஒருவர் கேட்டிருக்கிறேன் அந்த கேள்வி. அதுக்கு முன்னே என்னுடைய சிறிய ஒரு கேள்வி. தற்பொழுது இந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள் சம்பந்தமாக இன்னும் பல தலைகள் இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். தற்பொழுது நான் ட்ரையல் அட்பா ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்திலே வழக்குகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் காத்தாங்குடி அப்படி இப்படி எல்லா இடத்துலையும் இருந்து கைது செய்யப்பட்டு இதிலே சின்ன சின்ன விஷயங்களுக்கு சம்பந்தம் என்று சொல்லி, என்னுடைய பெரிய இருக்கிற சந்தேகம் என்ன சொன்னால், மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்றது. என்றால் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மைத்ரிபால சிறிசேன பாதுகாப்பு செயலாளர் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால், சரியாக நடந்து கொள்ளாத செயலாளருக்கே 700 ஆண்டுகள் சில தண்டனை, 700 ஆண்டுகள் சில தண்டனை என்றால், அமைச்சராக இருந்து செயலாளரை வழிப்படுத்தியிருக்க வேண்டிய அமைச்சருக்கு எவ்வளவு தண்டனை வழங்கப்பட வேணும்? அதே நேரத்திலே இதிலே நேரடியாக லாபம் அடைந்த என்று குறிப்பிட்டவர்களுக்கு எவ்வளவு தண்டனை வழங்கப்பட வேணும்? இதிலே ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக இது ஒரு, நான் ஆரம்பத்தில் சொன்னது போது இது வரவேற்க வேண்டிய விடயம். இதிலே தான் அந்த அரசாங்கம் சரியாக செய்கிறது இது என்ற நான் சொன்னேன். நான் இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் அதிலே. ஆனால் நாங்கள் இந்த விசாரணைகளுக்கு முழுமையாக நாங்களும் பல உதவிகளை செய்திருக்கிறோம். என்ன காரணம் நீங்கள் நினைக்கின்றீர்கள் அந்த விடயத்துக்கு, நீங்கள் குறிப்பிட்ட குற்றச்சாட்டுக்கு? இந்த குற்றச்சாட்டு மைத்ரிபால சிறிசேனவை கைது செய்யாது எனக்கு தெரியாது. உங்களுடைய ஒரு பார்வையில் சம்பந்தமாக? அது சம்பந்தமாக பார்வையில்லை. சரி, இறுதியாக ஒருவர் கேட்டிருக்கின்றார், நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம், பாராளுமன்ற உறுப்பினருக்கு திருமணம் எப்போதுன்னு கேட்டிருக்கிறார். அது சம்பந்தமாக திருமணம் நடக்கும் பொழுது அறிவித்தது. சரி, நன்றி. ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலூடாக டாக் வித் ரியாஸ் ஹாரிஸ் நிகழ்ச்சியூடாக இணைந்திருந்தீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவது அதிதியாக கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்களுக்கு எமது மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி ரியாஸ். நியூஸ் லைன் நிகழ்ச்சியினூடாக உங்களை அடிக்கடி சந்திக்கிறது போல எதிர்காலத்திலே
தேவை ஏற்படும் பொழுது நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் உங்களுடன் வந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்கின்றேன் என்ற செய்தியை சொல்லி உங்களுடைய இந்த புதிய முயற்சிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆம், சமகால அரசியல் அதே போன்று காலத்துக்கேற்ற நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலூடாக பல நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.